தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். சவுதி அரேபியாவில் அனைத்து பகுதிகளிலும் வாடகை உயர்வை 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். சவுதி ரியல் எஸ்டேட் ஆணையம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அடுத்த 5 ஆண்டுகள் வரை வாடகை உயர்வை முடக்கி வைக்கும் விதிகளை விரிவாக்கம் செய்யும் ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக அல் அரேபியா நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் நில ஆணையத்தின் பேச்சாளர் தைசீர் அல் முஃப்ரெஜ் சமீபத்தில் சவுதி தலைநகரான ரியாதில் வாடகையை ஒழுங்குபடுத்தும் பல நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டன எனவும் இதில் 5 ஆண்டுகள் வரை வாடகை உயர்வை நிறுத்தும் திட்டம் மற்றும் கிரவுன் பிரின்சஸ் பிரதமர் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களின் நேரடி அறிவுறுத்தலின் அடிப்படையில் நடைமுறைக்கு வந்தது எனவும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் ரியாத் நகரத்தில் காணப்பட்ட குடியிருப்பு மற்றும் வணிக வாடகை உயர்வின் சவால்களை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டன என்றும் கூறினார். இதனால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு நிலம் மற்றும் வீடுகளின் விநியோகமும் அதிகரிக்கப்படும். இந்த 5 ஆண்டு காலம் வாடகையாளர்களுக்கு வாடகை நிலையாக இருக்கவும் அதே நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு நிலையான திட்டங்களை நம்பிக்கையுடன் வடிவமைக்கவும் உதவுகிறது. மேலும் விதிகள் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து பல விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் சொத்துக்களை காலி செய்யுமாறு கோருதல், வாடகை மதிப்பை அதிகரித்தல், ஆன்லைனை தவிர்த்து பணம் பெறுதல் மற்றும் இஜார் தளத்தில் பதிவு செய்யாதது ஆகியவை அடங்கும். இவ்வாறான விதிமீறல்கள் செய்யும் சொத்து உரிமையாளர்களுக்கு 1 ஆண்டின் மொத்த வாடகை மதிப்புக்கு இணையான அபராதம் விதிக்கப்படும் எனவும் சட்ட மீறல்களை அறிவிக்கும் நபர்களுக்கு கண்டறியப்பட்ட விதிமீறல் மதிப்பின் 20% வரை பரிசாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார்.